ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ சௌந்தர்ய லகரியில் 12வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தர்ய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த ஸ்லோகத்தை துதிப்பதனால் சோர்வு நீங்கி கல்வி அறிவு ஞானம் மேலோங்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. த்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கன்யே துலயிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயः யதா லோகௌத்சுக்யாத் அமரலலனாயாந்தி மனசா தபோபிர்துஷ்பிராபாமபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஹிமவான் மகளே, உன் அழகினை ஏதேனும் ஒரு ஓமையை கூறி வர்ணித்து விடமாட்டோமா என பிரம்மா முதலான பெரும் கவிஞர்கள் எப்படியெல்லாமோ கற்பனை செய்து முயற்சிக்கின்றனர். எனினும் அவர்களால் அது இயலவில்லை. அது மட்டுமல்லாமல் அழகில் சிறந்தவர்கள் என புகழப்படும் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்ற தேவ மங்கையர்களோ உன்னுடைய திவ்ய சௌந்தரியத்தை அருகிலிருந்து காண விரும்பி கடினமான தவம் இயற்றினாலும் பெற இயலாத சிவ சாயுஜ்யத்தை மனதால் அடைகிறார்கள். இதனால் உன் அருகாமையிலேயே இருந்து கொண்டு உன் அழகினை காண முடியுமே. ஈசனை தவிர வேறு எவரும் தேவியின் முழு அழகினையும் காண இயலாது என்பது இந்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், தேவி, உன் மேனியின் அழகினை பார்த்து ரம்பை, ஊர்வசி போன்ற தேவலோக மங்கையரும் கூட ஆசைப்படுகிறார்கள். படைக்கும் கடவுள் பிரம்மாவினால் கூட உன்னுடைய பேரழகை வர்ணிக்க முடியவில்லை. அந்த பேரழகை பரமசிவனால் மட்டுமே அனுபவிக்க முடியும். எனவே பரம தபஸ்விகளால் கூட அடைய முடியாத அந்த சிவ சாயுஜ்ய பதவியை தேவலோக பெண்கள் மனதால் அடைய விரும்புகிறார்கள் என்று ஆசிரியர் விளக்குகிறார். சோர்வு நீங்கி நல்ல கல்வி அறிவு பெறுவதற்கும் ஞானம் வளர்வதற்கும் அறிவு மேலோங்குவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக தேனை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.